கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஎஸ்கே திருமண மஹால் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அனைத்துமாக இருந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தோழர் சந்திரன் அவர்களுக்கும் சகோதரி செல்வாம்பாள் அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் சந்திரன் மற்றும் செல்வாம்பாள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்கிறேன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி தோழர்கள், அன்புக்குரிய தோழர் சென்னை மாநகராட்சி பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர் அவர்களை, சங்கரன் அவர்களை, அறிவுடை நம்பி அவர்களை, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அன்பு தோழர் முகிலன் அவர்களை, வடபாதி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ரவிக்குமார் உஷாராணி அவர்களை, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்கள் மதியழகன் அவர்களை, பூதூர் நாராயணன் அவர்களை, அம்பேத்குமார் அவர்களை, சம்பாதி நல்லூர் ராஜி அவர்களை, மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் சகோதரி ரேகா அவர்களை, தம்பி சரண்ராஜ் அவர்களை மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய தோழர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்டபத்திற்கு திறப்பு விழாவுக்கு வரணும்னு சந்திரன் என்னை அழைச்சப்போ அவர் நண்பர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற நிலையில் அவருக்கு என்னைக்காக இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர் கொடுக்க போகிறாரு. ஆனால் ஒரு தெரிந்த முகமாக இருக்க வேண்டும், அல்லது சமூகத்தில் ஒரு படிநிலையில் இருக்கவங்க இல்லை ஒரு நிலையில் இருக்கவங்கள அழைப்பது என்பது ஒரு மரபு என்கின்ற அடிப்படையில் என்னை அழைச்சிருந்தார். அதில் உள்ளபடியே அவர் அழைத்த இந்த தேதியில் நான் ஏற்கனவே கடந்த 3-4 மாதங்களாக சற்று உடல் சோர்வுற்று உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில் பெரிய அளவில் எந்த குறைபாடும் இல்லை என்று சொன்னாலும் கூட உடல் சோர்வு தொடர்ச்சியான பணி நிமித்தமாக அதற்கு சற்று ஓய்வு தேவைப்படுகிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அதே வலியுறுத்தி அதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சை என்று சொல்வதை விட ஒரு பராமரிப்பை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நேச்சுரோபதி வெல்னஸ் கிளினிக் பெங்களூரில் ஜிண்டான்னு ஒன்று இருக்குது, அங்கே போக சொல்லி தலைவர் சொல்லியிருந்தார். முதல்ல 2 முறை திட்டமிட்டு தள்ளி வச்சுட்டார். கரெக்டாக ஷெடியூல் பண்ணி டிசம்பர் லாஸ்ட்டில் போகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் திருப்பி ஒரு தடவை மாற்றி ஜனவரி 30 என்னைக்கு போனோம், 20 ஜனவரி 20 புறப்பட்டு போய் பிப்ரவரி 3 தான் திரும்புறதா இருந்தேன். நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 3 தடவை மாற்றியாச்சு, அதுக்கு மேலே மாற்ற முடியாதுட்டாங்க. அதுக்கான பணம்லாம் கட்டியாச்சு. அந்த நிலையில் தான் சந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திருமண மண்டபம் திறப்பு விழா இருக்குது அப்படின்னாரு. என்னைக்கு அப்படின்னா 30. நான் அவர் கூட தெரியாது, நான் எதுவுமே சொல்லலை. சரி பரவாயில்ல, 3ஆம் தேதி. அப்புறம் வீட்லேயே என்ன சொன்னாங்கன்னா இப்போ திருப்பி அதை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆக போகுது, நம்ம கேட்டு பார்ப்போம் என்னென்ன ஒரு 3 நாள் கட் ஷார்ட் பண்ண முடியுமானோ. அவங்க அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி சொன்ன உடனே 3 நாள் கட் ஷார்ட் பண்ணி நேற்று மாலை தான் பெங்களூர்லேருந்து வந்தாங்க. மாலைன்னு சொல்கிறத விட இரவு தான் சேர்ந்தோம். சேர்ந்த உடனே நீ காலையில் நிகழ்ச்சிக்கு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டதுக்கு வெறுமனே சந்திரன் என்னுடைய நண்பர் அவர் கூப்பிடுறாரு, இல்லை நம்ம ஏதோ ஒரு திருமண மண்டப திறப்புழா கூப்பிடுறாங்க, நம்மளை பெருமைப்படுத்த போகிறாங்க அப்படின்லாம் நினச்சி நான் வரல. சாதாரணமாக நம்ம பழக்கத்தில் சொல்கிறதா வீட்டை கட்டி பாருங்க, ஒரு சின்ன வீடையே கட்டி பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாரும் ப்ராக்டிக்கலாக தெரியும். ஆனால் ஒரு வீடை கட்டுவது என்பது யாருக்காக கட்டுவதுன்னா ஒரு குடும்பத்தை கட்டி அமைப்பதற்காக, இல்லை அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை நடத்துவதற்காக வீடை கட்டுறோம். அப்போ அந்த குடும்பம் என்கின்ற அந்த அமைப்பு அது எங்கிருந்து உருவாகும்னா அது இங்கே இருக்கக்கூடிய திருமணம் என்கின்ற ஒரு முறை சார்ந்து அது நடக்கும். அப்போ குறிப்பாக அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான அல்லது திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த திருமண மண்டபம்
எவ்வளவு சிரமத்தோட சந்திரன் கட்டி முடிச்சிருப்பாருன்னு தான் நான் எண்ணி பார்த்து உடனே வரேன் அப்படிங்க இருக்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் என்ன உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன்னா, இதே இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மேல்மருத்தூர்ல வந்து பொறியியல் கல்லூரி இப்போ நாங்கள்லாம் ஒன்றா படித்தப்போ நாங்கள்லாம் தோழர்களாக இருந்த பொழுது அப்போ அந்த காலத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டாக வந்து ஒருத்தர் நகர்ந்து வந்த பாதைகள்லாம் வந்து அப்படியே சிந்திச்சு பார்க்குறேன். நீங்கள் நாங்கள்லாம் 91 முடித்தோம். நீங்கள் 33 வருஷம் ஆயிடுச்சா? 33 வருஷம் ஆகுது. 33 ஆண்டு காலங்களில் வந்து 33 ஆண்டு காலம் சந்திரனுடைய உழைப்பைத்தான் நான் இந்த திருமண மண்டபத்தில் பார்த்தேன். அவரோட ஒட்டுமொத்த உழைப்பு, அதுவும் வந்து சாதாரணமாக வந்து டெய்லி நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுன்றதே வந்து பெரிய விஷயமா எல்லாரும் சிந்திக்கக்கூடிய இந்த நாளில் அவர் வந்து ஆஃப் ஷோர்னு சொல்லக்கூடிய கடலில் இருந்துட்டு கடல்லையும் தரையிலையும் மாற்றி மாற்றி பணியாற்றி விட்டு இன்றைக்கு அதற்கு இடையில இப்போ அங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு வருஷத்தில் கட்டி முடிச்சுட்டே இருக்காரு. ஆனால் இந்த கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம்னாலும் இதற்கான சிந்தனை அவருக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருக்கணும். அப்புறம் அந்த சிந்தனை வந்த பிறகு அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஒரு பிளானிங்க்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிருக்கும். அந்த பிளானிங் வந்த பிறகு இதை யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரியான படிக்க வைத்ததெல்லாம் ஒப்படைக்கணுன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். அப்போ இது எப்படி பார்த்தாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதல் நாள் கல் எடுத்து வச்சு நீங்கள் நிறைவு செஞ்சுட்டு வேணா ஒரு வருஷமா இருக்கும். ஆனால் என்னோட கணிப்பில் குறைஞ்சது ஒரு 5 ஆண்டு கால திட்டமாவது இருக்கும் அது. அப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து அவர் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே திருப்பி வந்து 6 மாதம் அங்கே 6 மாதம் இங்கே நம்ம கொடுக்குறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் மாற்றி மாற்றி கொடுக்குறது என்னன்னா ஒரு ஓய்வு, ஒரு இது. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளில் சில நாடுகளில் வந்து 4 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 3 days ஆஃப் 4 days ஒர்க்கு. அப்போ அந்த ஆஃப்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் அவர் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த திட்டத்தை பற்றியே சிந்தித்திருக்கணும். அப்போது முழுக்க தன்னுடைய மொத்த சிந்தனையும் உழைப்பையும் போட்டு அவர் கட்டியெழுப்பிருக்கக்கூடிய முழுக்க உழைப்பாலான இந்த திருமண மண்டபம் என்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சந்திரன் அவர்களுக்கு. இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டோட ஸ்டார்டிங்காக தான் நான் நினைக்கிறேன். அவர் இன்னும் பல நிலைகளை வந்து அடையணும். ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு என்னன்னா, எங்களை வளப்படுத்திக்கிறது என்னோட சிந்தனை அப்படின்னா நான் வளப்படுத்துறதுன்றது அது வந்து ஒரு குறுகிய நோக்கமாக இருக்கும். ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள், என்னை சுற்றி இருப்பவர்கள் வளமடைகிறார்கள் என்கின்ற பொழுது அப்போ அதனால வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும், சூழல் இருக்கும். நான் அதுதான் வந்து வெங்கடேஷ் கிட்ட சொன்னேன். சந்திரன் போன்ற நம்முடைய தோழர்கள் சந்திரனை இன்னும் 4 மண்டபம் பண்ணால் நம்ம நல்லது தானே. யாரோ ஏதோ ஒரு சூழல்ல யாரோ ஒருத்தருக்கு உள்ளபடியே வந்து உதவி தேவைப்படுவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதில் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில உரிமையாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியுன்றத அந்த ஒரு நல்ல எண்ணமும் இருக்குன்றதுனால நான் சொன்னேன். நான் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த திருமண மண்டபத்தை மிக சிறப்பாக கட்டி முடித்திருக்கிறார். அவர் முடித்திருக்கிறார் நான் சொன்னாலும் அந்த அவருக்குள்ள செல்வாம்பாளுடைய பங்களிப்பும் இருக்குன்றத வந்து மறக்கவே முடியாது. அது வந்து அண்டர்ஸ்டுட். அது அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா அவர் எந்த நம்பிக்கையில் வந்து அங்கேருந்து ஒரு வேலையை சில நாள் அங்கே இருக்கும்போது இங்கே ஏதாவது வேலை இருக்கும், கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அதை போய் பாருங்க. இது எல்லாவற்றையும் விட இதை செயல்படுத்துவதற்கு அவருக்கு வந்து ஒரு உற்ற கிடைச்சிருக்காரு. அவர் கணபதி என்கின்ற அந்த பொறியாளர் வந்து கிடைச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு எல்லாமே வந்து சேர்ந்து வந்து இது வந்து ஒரு நிறைவான ஒரு திருமண மண்டபமாக இன்னைக்கு வந்து உருவெடுத்திருக்கிறது என்கின்ற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாருமே இப்போ அவர் என்ன வந்து முதல்ல சொன்னார், இந்த மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு எல்லாம் சொல்லுங்க முகின அழகாக அவருடைய இதில் அவருடைய தொழிலை வந்து சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலாக சொன்னாங்க. எங்கள் வீட்டு அம்மா வந்து அவங்களுக்கு தேவையான பாயிண்ட் எல்லாம் ப்ளக் பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. ப்ளக் பாயிண்ட் மெயினாக தேடுறவங்க தான் வீட்டில் அவங்க நிறைய இது ப்ளக் பாயிண்ட் இருக்குன்றாங்க. எங்கள் வீட்டில் நிறைய ப்ளக் பாயிண்ட் இருக்கும், சார்ஜர் 1-2 தான் இருக்கும். அந்த சார்ஜருக்கு போடுற சண்டை பெரிய சண்டையாக இருக்கும். அதனால அதை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பொதுவாக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழலில் எந்த ஒரு பொது கட்டிடங்களாக இருந்தாலும் நம்ம 2 விஷயங்களை வந்து பார்ப்போம். யூசர் ஃப்ரெண்ட்லி, பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எல்லா வகையிலும் அவங்களுக்கு தேவையான நிலையில் இருக்கணும். அது வந்து கான்டெம்பரரியாக இருக்கணும், இல்லை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணணும். இன்றைய நிலையில் என்னென்ன தேவையோ அதையும் சிந்திக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் கடந்து என்ன இருக்கோ அதையும் பற்றி சிந்திக்கணும். அதையெல்லாம் சிந்திச்சிருக்காரு. அதுதான் அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து ஏன்னா அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ கூட நீங்கள் பாருங்கள், நிறைய பெரிய ஹோட்டலாக இருக்கும், நிறைய பேர் ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்கும்.
அங்கே பார்த்தா 2 ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பான், 2 வாட்டர் க்ளோசட் வச்சுருப்பான், ஒரு 2-3 யூனிட் வச்சுருப்பான். அது வந்து அது வெறுமனே நமக்கான தேவை மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு சுகாதார கேடு. இன்னைக்கு வந்து உலக சுகாதார மையத்தில் வந்து மிகப்பெரிய வலியுறுத்தலே என்னன்னா எவ்வளோ வந்து ரெஸ்ட் ரூம்ஸை வந்து பப்ளிக் பில்டிங்ஸில் பப்ளிக் இடங்களில் அதிகப்படுத்தணும், அதை பண்ணணுன்றது ஒரு மிகப்பெரிய அடிப்படையான ஒரு விஷயம். அது கவர்மெண்ட்டாக ஒரு சில நாம்ஸ்லாம் கொண்டு வராமல் போகிறாங்கன்றதை கடந்து தேவை உணர்ந்து அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொன்று கூட காமிச்சார் எனக்கு, அதாவது இதெல்லாம் ரொம்ப தாட்ஃபுல்லான விஷயம். பெண்களுக்கான அந்த பக்கம் வந்து டாய்லெட்ஸு, அவங்களுக்கான பாத்ரூம் எல்லாம் இருக்குது, இந்த பக்கம் ஆண்களுக்கு இருக்குது. இது ரெண்டையும் செக்ரிகேட் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து ஒரு கதவு ஒன்று போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது ஏன் கதவு போட்டிருக்காரு, பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணால் மெயின்டெனன்ஸ்க்காக தேவைப்படும் போது அது திறந்துக்கலாம் அப்படின்னு. அது என்னென்னா அவங்க வந்துட்டு அப்படியே பயன்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி திடீர்னு காலையில் வராங்க, நேராக வந்து இறங்குறாங்க. ஆண்கள் வந்து ஒன்றும் அதை பற்றி இது பண்ண மாட்டாங்க. இறங்குறதுக்கு கூட பஸ் ஸ்டாண்டில் கூட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு முகத்தை கழுவிட்டு அங்கேயே ஏதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் போட்டு வந்து தலைவார பவுடர் போடுற பழக்கமும் போடுவாங்க, தலைவாட்டி வந்துடுவாங்க திருமணத்துக்கு. ஆனால் பெண்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். அப்போ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வரணும் போகணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே டாய்லெட்ஸோடு சேர்த்து பாத்ரூம்ஸ் கட்டியிருக்காரு பெண்களுக்கு. அதாவது சில நேரங்களில் நேரடியாக திருமணத்துக்கு வந்து இறங்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமையும் ஒன்று அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு தேவையான வசதிகள்லாம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒன்றுத்தையும் பார்த்து வந்து உட்கார்ந்தோடனே டாக்டர் சொன்னாங்க, இது மாதிரி செவர்லாம் பார்த்தீங்களா, எங்கேயுமே வந்து எல்லாமே டைல்ஸ் வச்சுருக்காங்க, இது ரொம்ப மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா லாங் ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று பார்க்கறதுக்கு ஒரு பொலிவோடு இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து நான் தான் கேட்டேன், எப்படி யார் பார்ப்பாங்கன்னா அவர் பார்த்துட்டாரு. இருந்தாலும் நானும் வந்து அப்பப்போ பார்த்துப்பேன். உள்ளபடியே வந்து மிக சிறப்பான ஒரு திருமண மண்டபமாக விழா அரங்கமாக இருக்குது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. கீழே வந்து உணவு கூடத்துலேயும் வந்து கிச்சன்லேயும் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை யாராவது வந்து அசைவ உணவு சமைக்கணும்னா அதற்கான ஒரு தனியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விடணும்னா இந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப ஃபெமிலியரான லொக்கேஷன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஹைவேல போகிறவங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சொன்னால் தெரிஞ்சுக்கிற மாதிரி. நீங்கள் வந்து மாமண்டூர்னு பொதுவாக சொன்னீங்கன்னாலும் இந்த பாயிண்ட்டை தான் நினைப்பாங்க, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நினைப்பாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக மாமண்டூர்னா எவ்வளோ தூரம் இருக்குன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இன்னைக்கு கூட வந்து அரசாங்கத்தினுடைய அந்த பேருந்து இது வந்து போட்டிருக்காங்க, அதே மாமண்டூர் தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து காலகாலமாக வந்து மக்களுக்கு வந்து மாமண்டூர் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட இடம் தான் வந்து ஞாபகம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து திருமண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர், மூத்தவர்கள் இவர்களோட வாழ்த்துக்களோடு, எங்களை போன்ற நண்பர்களுடைய வாழ்த்துக்களோடு, உங்களுடைய உழைப்பு இன்றைக்கு இதை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் உழைப்பதற்கான எல்லா வகையிலும் உங்களுடைய உடல் நலம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் மென்மேலும் நீங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டும். சேர்த்து சமூகத்திற்கான அர்ப்பணிப்பையும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.